ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசோவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன சீரிஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நம்ம சேனல்லையே இந்த பேய் பார்க்கிற சக்தி இருக்கிற சீரிஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த கான்செப்ட்ல ஒரு சூப்பரான டிடெக்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு சீரிஸ் தான் இது. ஸோ பயங்கரமான ட்விஸ்டோடய இருக்கும். ஆக்சுவலாக இந்த சீரிஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் போட்டிருந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேனலில் பார்த்தவங்க பாதியிலேருந்து கண்டினியூ பண்ணுங்க, பார்க்காதவங்க முதல்ல இருந்தே கண்டினியூ பண்ணுங்க. அதாவது இந்த படத்தோட ஹீரோயினுக்கு மக்கள் எப்படி சாக போறாங்கன்ற விஷயம் தெரியும். எப்படின்னா அவங்க சாக போறாங்கன்னா அவங்க பக்கத்திலேயே பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்கள தொட்டு பார்த்தா அவங்க எப்படி சாக போறாங்கன்ற வரைக்குமே ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ இதனால பயந்து போய் ஷேடோ தெரிஞ்சாதானே பிரச்சனை, நான் மூஞ்சில கருப்பு கண்ணாடி போட்டு பண்ணா அப்படின்ட்டு அந்த ஷேடோ தெரியாத மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறா. ஸோ அவ குளிச்சாலும் சரி நடந்தாலும் சரி எங்க போனாலும் அந்த கண்ணாடி வந்து போட்டிருந்திருப்பா. ஏன்னா அப்பதான் அவளால அந்த ஷேடோவை பார்க்க முடியாது, மக்களுடைய டெத் வந்து கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கண்ணாடி இல்லாததுனால பெரிய பிரச்சனை ஆகுது. கடைசியில் என்ன ஆச்சு, அந்த பவர் வந்து ஹீரோயினை விட்டு போயிடுச்சா, இல்லைனா அந்த பவரை யூஸ் பண்ணி நிறைய நல்லது பண்ணாலா, இல்லைனா கெட்டது நடந்துச்சா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராக எடுத்த கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன பிளாக். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்ராட் போகிறதுக்காக இந்த ஏரோப்ளேனில் ஏறி உட்காந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சிட்றா. அப்போ ஹீரோயின் சன்கிளாஸ் தான் போட்டுட்டு இருக்கிறா. ஏன்னா எந்த ஒரு டீமனும் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு இந்த டீமன்லாம் கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிடுறா. அப்போ தெரியாம சன்கிளாஸ் வர கீழே விழுந்துருது. அது தெரியாம இவன் நல்லா தூங்கிட கொஞ்ச நேரத்தில் பிளேனும் டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோயின் சன்கிளாஸை பிளேன்ல உள்ள ஒரு குட்டி பொண்ணை எடுத்து போட்டுக்கிறா. உடனே ஹீரோயின் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்துட்டு சன்கிளாஸஸ் இல்லைன்னு நோட் பண்ணி பயந்து தேடுறா. அப்போ அந்த சன்கிளாஸை குட்டி பொண்ணு போட்டுருக்கிறத பார்த்துட்டு என் சன்கிளாஸை ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது ஆனால் குட்டி பொண்ணு வந்து தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க, அந்த டைம்ல ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு டீமன் இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி எந்திரிச்சு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்தா எல்லா பேசஞ்சர்ஸ் பக்கத்துலயும் ஒரு டீமன் இருக்குது. உடனே பயந்து போன நம்ம ஹீரோயின் டோர் கிட்ட போய் நின்று கதவை தரங்க, பிளேன் டேக் ஆஃப் ஆக கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு பிளேன்ல உள்ள எல்லாருமே ஹீரோயினுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கத்தல பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகாம நின்றுது. அப்புறம் என்ன, ஹீரோயினை பிளேனை விட்டு வெளியில இழுத்துட்டு போறாங்க. அப்போ ஹீரோயின் சத்தமா நீங்க எல்லாருமே சாக போறீங்க, இந்த பிளேன் வந்து கிராஷ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்ல, ஆனா யாருமே நம்ம ஹீரோயின் சொல்றத நம்பவே இல்லை. உடனே அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் சன்கிளாஸை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த அக்கா கிட்ட தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க அப்படின்னு பயந்துட்டு கொடுத்துட்றான். அதை வாங்கிட்டு ஹீரோயின் இழுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் 3 வயசா இருக்கும் போதுல இருந்து அவளுக்கு இந்த டீமனை பார்க்க முடியும். அதை அவளுடைய அப்பா கிட்ட சொல்லி பயந்து அழுது இருந்திருப்பா. உடனே ஹீரோயினுடைய அப்பாவும் பயப்படாத, இந்த சன்கிளாஸ் போட்டா உனக்கு டீமன் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க தான் போட்டு விட்டுருப்பாங்க. அன்னையில இருந்து எங்க போனாலுமே நம்ம ஹீரோயின் சன்கிளாஸ் போட்டுட்டே தான் போவா. அவ கபோர்ட்ல நிறைய சன்கிளாஸஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு தான் தெரியாம அந்த சன்கிளாஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். அதை சின்ன பொண்ணு எடுத்து போட்டதுனால இவளுக்கு டீமன் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல வேலை தெரிஞ்சதுனால தான் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை தடுத்துட்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா. ஹீரோயின் இழுத்துட்டு ஏர்போர்ட் போனாங்கல்ல, ஆனா ஹீரோயின் சொன்னதை நம்பாம பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகிடுது. அதை பார்த்தாவா ஷாக்காக கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகி எல்லா பேசஞ்சர்ஸும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து டிவியில் வருது. உடனே ஹீரோயின் தானே பிளேன் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு சொன்னா, அதனால இவா மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் பயந்து போய் டென்ஷனாக வேற இருக்கிறா. உடனே டிடெக்டிவ் ஆஃபீஸர் ஹீரோயின் கிட்ட உனக்கு எப்படி அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு தெரியும், உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் என்னால் டீமன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், அப்படிதான் இன்னைக்கு நான் பிளேனில் வந்து நிறைய டீமன்ஸை பார்த்தேன், இப்படி நான் ஒரு நாளும் நிறைய டீமன்ஸ் வந்து பார்த்தது கிடையாது, அதை வச்சு தான் அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்குறான். எஸ், இவன் தான் இந்த சீரிஸோடைய ஹீரோ. போலீஸ் ஸ்டேஷன்ல டிடெக்டிவா ஒர்க் பண்றான். அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இருக்கிறான். அங்க ஃபுட் ஆர்டர் பண்ண லைன்ல நின்று இருப்பான். ஹீரோயின் தான் ஃபுட் ஆர்டர் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு இந்த பில் வந்து போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்பவும் ஹீரோயின் வந்து சன்கிளாஸ் போட்டுட்டே தான் இருந்திருப்பா. அப்போ ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அதே ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுட் ஆர்டர் பண்றான். உடனே ஹீரோயின் ஃபுட் ஆர்டர் போட்டு பில்லை கொடுக்கவும், அப்போ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்த்து உன்னை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு எப்படி இருக்க அப்படின்னும் போது, ஆனா நம்ம ஹீரோயின் கோவமா ஆமா
773 நாள் 5 மணி நேரமும் ஆச்சு அப்படின்னு உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எதுவுமே சொல்லாம ஹீரோயின் கிட்ட இருந்து பில்லை வாங்கிட்டு போய் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்தது ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ண ஆனா கிளியரா சொல்லாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கவும் உடனே ஹீரோயின் பயங்கர கோவம் வருது. அதை பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஹீரோயின் கிட்ட வந்து இப்படிதான் சன்கிளாஸ் போட்டு கஸ்டமர் கிட்ட பேசுவியா அப்படின்னு கோவமா சன்கிளாஸை கலர்த்துறாங்க. பார்த்தா ஹீரோயின் இன்னொரு சன்கிளாஸ் வர போட்டிருக்கிறா. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிருந்திருப்பான். உடனே கோவம் வந்து ஹீரோவை பார்த்து முறைக்க உடனே மேனேஜர் ஹீரோயின் போட்டிருக்கிற செகண்ட் சன்கிளாஸையும் கலத்திட்டு போயிடுறான். ஸோ ஹீரோனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம கண்ணை கையை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியே மெல்ல திரும்பி ஹீரோ கிட்ட இப்போ ஒழுங்கா ஆர்டர் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கோவத்துல கேட்கும்போது அப்போ ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினுடைய கண்ணையே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்டா என்னுடைய கண்ணை எப்படி பாக்குற, முன்ன பின்ன கண்ணை பார்த்ததே கிடையாதா, ஒழுங்கா இல்லைன்னா உன்னுடைய கண்ணை ஃபோர்க் வச்சு குத்திடுவேன் அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோ பயந்து ஒழுங்கா ஆர்டர் சொல்லவும் அப்போ ஹீரோயினுக்கு அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருந்தான் இல்லையா, அவன் பின்னாடி பிளாக் கலர் ஷேடோ இருக்கிறத பார்த்து ஷாக்காகி அப்படியே பயந்து குனிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபுட் வந்து கொடுக்க போறாங்க. அதனால அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நல்ல வேலை சாப்பாடு வந்துருச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்குறான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் அவனுடைய கையை பிடிச்சு வச்சுட்டு போகாத, 3 நிமிஷமாவது நின்றுட்டு போ அப்படின்னு சொல்ல. ஸோ உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து சமக்கோவத்தில் நீ ஏன் இப்படி பேசுற, இன்னுமா நீ மாறாம இருக்கிற, என்னுடைய கையை விட என்னுடைய புது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னதும் ஆனாலுமே நம்ம ஹீரோயின் விடாம அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட 1 நிமிஷமாவது நின்றுட்டு போ, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை கேட்ட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து கோவத்தில் அன்னைக்கு இப்படி தான் என்னுடைய அம்மா கிட்ட பேசினேன், அதனால தான் என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, ஸோ அதுக்கு தானே நான் அன்னைக்கு உன்னை பிரேக்கப் பண்ணேன், நீ அதிர்ஷ்ட கெட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு கோவமா சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினுக்கு கோவம் வந்து கையை விட்டுட. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிக்க வர செய்கிறான். அவனுக்கு ஜாலியாக இருக்குதெல்லாம் பார்க்கும்போது உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஃபாஸ்ட்டாக ரோடை கிராஸ் பண்ண போகிறான். அந்த டைமில் செம்ம ஸ்பீடாக ஒரு லாரி வந்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலேயே ஏற்றிட்டு போயிடுது. அதனால அந்த இடத்துல அவன் வந்து இறந்து போய்ட்றான். ஸோ சத்தம் கேட்டு ரெஸ்டாரண்ட்குள்ளே இருக்கிற எல்லாருமே வெளியில் வந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கூடவே நம்ம ஹீரோ வந்து பார்த்து மறந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவளும் பயந்து அழுதுகிட்டே நிற்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் கேஷுவலாக அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. அதை பார்த்த ஹீரோ இவன் என்ன இப்படி கேஷுவலாக இருக்கிறா அப்படின்னு யோசிக்க இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோயின் சொன்னதை அங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸரும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ராயல் இன்சூரன்ஸ் ஓனருடைய பையன் இருக்கிறான். அவனும் ஹீரோயின் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகியிருந்திருப்பான். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு லேடி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆக்சுவலாக இவங்களும் அந்த ராயல் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க போல. அது போக இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டருக்கு பிராங்க் கால் பண்ணியிருந்திருப்பான். அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவனை கூட்டிகிட்டு போக தான் அந்த லேடி வந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததுமே இங்கே இன்சூரன்ஸ் ஓனருடைய பையன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்துட்டு உங்கள் கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட இன்சூரன்ஸ் காரனும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. உடனே கொஞ்ச நேரத்திலேயே இந்த பிராங்க் பண்ணவனுக்கும் ஃபேமஸ் ஆக்டருக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில அந்த லேடியை வந்து தள்ளி விட்டுறாங்க. உடனே அந்த லேடி ஹீரோயின் மேல விழுந்துட. அப்ப அந்த லேடி கையை நம்ம ஹீரோயின் டச் பண்றா. அப்போ அவன் எப்படி இறக்க போறான்றது தெரியுது. அந்த லேடியை ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வச்சு தான் கொலை பண்ண போறாங்கன்னு தெரியுது. என்னடா இதெல்லாம் தெரியுதுன்னு நம்ம ஹீரோயின் பயந்து போய் யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா இருந்துட. இதையும் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்றான். அது போக நம்ம ஹீரோயின் சொன்னதை இங்க இருக்கிற மத்த யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அதனால லாக்அப்ல வந்து வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பிளேன் கிராஷ்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குடா அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட அவளுடைய அந்த சன்கிளாஸை கொடுத்து நான் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர், உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல, அன்னைக்கு உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தானே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதும் அதை கேட்டு ஹீரோயின் எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்கேன். உடனே ஹீரோ சரி ஓகே இவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா போலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட. அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸோ மார்னிங்ல இந்த பிளேன் இன்ஜின் ப்ராப்ளம்னால தான் கிராஷ் ஆகிருக்குன்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ் வந்து ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் கேட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். நல்ல வேலை ஹீரோயினை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்றது. அடுத்தது இங்கே ஹீரோயினை காமிச்சா சன்கிளாஸஸை போட்டுட்டு கோவமா போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து போலீஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து காரோடைய ஹார்ன் அடிச்சு ஹீரோயின் கிட்ட உன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ நியூஸ்லேயும் அதானே சொன்னாங்க ஏதோ இன்ஜின் ஃபால்ட்டுன்னு அப்படின்னு சொல்ல. ஆனால் அதை கேட்ட நம்ம ஹீரோயின் கோவமா காரில் ஏறி உட்காந்து என்னுடைய வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிரு அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக்காகி ஏம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது, உன்னை ட்ராப் பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக கார்லேயே ஏறி உட்காந்துட. ஸோ இவனுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஒருத்தர் நின்றுட்டு நான் சூசைட் பண்ண போகிறேன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து சன்கிளாஸஸை கலத்தி பார்க்குறான். அப்போ அவனுடைய பின்னாடி ஷேடோ இருக்கிறத பார்த்துட்டு ஸோ இவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. உடனே ஹீரோ வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு இவன் இப்படி தான் சாக போகிறான்னு பல வாட்டி சொல்லிட்டு இருக்கிறான், ஆனால் சாக மாட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்ட ஹீரோயின் இவன் இப்போ இறந்துருவான், இவன்
அவன் பின்னாடி ஷேடோ தெரியுது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவன் பல வருஷமா இப்படிதான் சாக போறேன்னு மிரட்டிட்டு இருக்கிறான், ஆனா சாக மட்டும் மாட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீரோயின் இன்னைக்கு கண்டிப்பா அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ எதுவுமே சொல்லாம சூசைட் பண்றவனை பார்த்துட்டு கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து டிராப் பண்ணிட்டு கிளம்ப போறான். அப்போ ஹீரோயின் ஹீரோ கார்ல ஹீரோடைய ஃபோன் நம்பர் இருக்கிறத பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். உடனே ஹீரோ ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். அப்போ ஹீரோயின் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றா, நான் சொல்றத நீ நம்பலல்ல அப்படின்னு கோவமா திட்டி மெசேஜ் பண்ண அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறான். அப்போ அந்த சூசைட் பண்றவன் நின்று பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனை இறங்க சொல்லி நிறைய மக்கள் வந்து அதுவும் போலீஸும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே கேட்காம அவன் அந்த பிரிட்ஜில் இருந்து குதிச்சு கடைசியில் சூசைட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ இதை பார்த்து மிரண்டு போறான். கார்ல இருந்து இறங்கி ஓடி போய் எட்டி பார்க்கறான். பார்த்தா அவனை காணோம். கொஞ்ச நேரத்தில் அந்த சூசைட் பண்ணவன் பாடியை அந்த ரிவர்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அவன் இறந்து போயிட்டான். அதை பார்த்து சூசைட் பண்ணவனுடைய அம்மா தங்கச்சி எல்லாருமே பயங்கரமா அழுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அப்படின்னா ஹீரோயின் சொன்னது உண்மைதான், அவளுடைய அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட், பிளேன் கிராஷ், இப்போ இந்த சூசைட் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ஹீரோயின் சொன்னதை நம்ம ஹீரோ இப்போ நம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ நைட் ஆயிடுது. ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் ஹீரோயின் வீட்டு கதவை தட்டி திறக்க சொல்றான். உடனே ஹீரோயின் சன் கிளாஸஸ் போட்டுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்றா. உடனே ஹீரோ போதையா ஹீரோயினை பார்த்து, அந்த சூசைட் பண்ணவன் இறந்து போயிட்டான், நீ சொன்னதை நான் அப்போ நம்பல, அதனால தான் அவனுடைய உயிர் போயிடுச்சு, நான் அவனை காப்பாற்ற முடியாம போயிட்டேனே, அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குது, ஆனா இப்போ நான் நம்புறேன், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமேல் யார் யாரெல்லாம் சாக போறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றலாம், அதனால நீ இனிமேலும் இந்த சன்கிளாஸை போடாத, இந்த பவர் வந்து உனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சன்கிளாஸஸை கலட்ட. உடனே ஹீரோயின் எதுவுமே சொல்லாம கதை வந்து க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோ கதவை வந்து க்ளோஸ் பண்ண விட மாட்டான். உடனே ஹீரோயின் கோவமா கதவை வந்து எப்படியோ க்ளோஸ் பண்ணிட. ஆனாலும் நம்ம ஹீரோ வந்து விடுற மாதிரி இல்ல, தட்டிக்கிட்டே நம்ம 2 பேரும் எல்லாத்தையுமே காப்பாற்றுவோம், நான் சொல்றதை கேளு அப்படின்னு சத்தமா சொல்ல அது எல்லாத்தையுமே ஹீரோயின் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருக்கிறா. அந்த சத்தம் கேட்டு ஹவுஸ் ஓனர் வேற போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே போலீஸ் வந்து ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை ஹீரோயினும் டெரஸ்ல இருந்து சன்கிளாஸ் வழியா பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் சன்கிளாஸ் போட்டுக்கிட்டே குளிச்சிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோ நைட் சொன்னதை யோசித்து பார்த்துட்டு இருக்க. அப்போ அங்கே குளிச்சிட்டு இருக்கிற மற்ற லேடிஸ் எல்லாருமே ஹீரோயின் வந்து இந்த சன்கிளாஸ் போட்டு குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்படி குளிக்கிறான்னு வித்தியாசமா பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோ சொன்னதே நினச்சி பார்த்துட்டு அவள் முடியெல்லாம் ஃப்ரெண்ட்ல கட் பண்ணிட்டு சன்கிளாஸ் போடாம ஃபர்ஸ்ட் டைம் வெளியில பயந்து நடந்து போறா. அப்போ யார் மேலேயோ ஷேடோ இருக்குதான்னு செக் பண்றா. யார் மேலேயும் இல்லைன்னு தெரிஞ்சு தைரியமா நடந்து போயிட்டு இருக்க. அப்போ ஒரு லேடியும் அவங்க பொண்ணு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே ஷேடோ இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த பிளாக் ஷேடோவை டச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அந்த லேடி உடம்பு சரியில்லாம தான் இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சு என்னால் இந்த லேடியை காப்பாற்ற முடியாது, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலையா அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு வரான். அவன் பின்னாடி பிளாக் ஷேடோ தெரியுது. உடனே ஹீரோயின் பயந்து போய் ஷேடோவை டச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவனை ஒருத்தன் ஷாப்பிங் மாலில் ஷூட் பண்ணி கொலை பண்ண போகிறான் போல. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னது ஞாபகம் வந்து ஹீரோவுக்கு டக்குன்னு கால் பண்ண நினைக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிச்சா ரொம்பவே டென்ஷனாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். ஏன்னா ஹீரோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ரொம்பவே சீக்கிரட்டா அப்போ ஒரு லேடியோடைய ஃபோட்டோ கிடைக்கும். இந்த ஃபோட்டோவில் உள்ள லேடி ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். இவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த மாதிரி உலகத்துக்கு காமிச்சிட்டு இப்போ வேற நேம் வேற ஐடி அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சு ஒரு டாக்டரா ஹீரோடைய வீட்டில் தான் ஹீரோ கூட தான் இருக்கிறா. ஸோ இது தெரிஞ்ச ஹீரோ லாஸ்ட் நைட்ல அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஃபோட்டோ காமிச்சு ஹாஸ்பிட்டல் டெரஸ்ல போய் கேட்குறான், நீ எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருந்திருக்கிற, ஏன் இப்படி பொய்யான நேம் அட்ரஸோட இருக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு கோவமா கேட்கும்போது அதை கேட்டு அவசாக்காகி அழுதுகிட்டே எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. அதனால தான் ஹீரோ வந்து இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இப்போ டென்ஷனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான். கேர்ள் ஃப்ரெண்ட் வேற கால் பண்ணிட்டே இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டா அப்படின்னு கோவமா காலை வந்து அட்டன் பண்ணாம இருக்க. அந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி ஒருத்தனுடைய மேல வந்து ஷேடோ தெரியுது, நான் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணி இருக்கிறேன், நீங்க வந்து அவனுடைய உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ வந்து சாரி என்னால் வர முடியாது, நான் ஏதோ குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட அப்படி நேற்று பேசிட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு கால் பண்ணி இனிமேல் தொந்தரவே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட. இதை கேட்ட நம்ம ஹீரோயின், டேய் லூசு பையல, நீ தானே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு, ஆனால் இப்போ வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்கிற, நீ மட்டும் என் கையில் மாட்டினேன்னு வச்சுக்கோயேன் உன் கண்ணை நோண்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போன வச்சுட. உடனே ஹீரோயின் போய் அந்த ஷேடோ தெரிஞ்சவங்க கிட்ட போய் மந்திரம் லேடி மாதிரி நடிச்சு நீ சாக போற, அதனால நீ ஷாப்பிங் மாலுக்கு போகாத அப்படின்னு குறி சொல்ல அதை கேட்ட அந்த ஷேடோ தெரிஞ்சவன் நீ லூசாமா அப்படின்னு திட்ட. உடனே ஹீரோயின், நான் உனக்கு பணம் தரேன், நீ இன்னைக்கு ஃபுல்லா இங்கே இரு அப்படின்னு பணத்தை கொடுக்க. அந்த ஷேடோ தெரிகிறவன் கோவமா பணத்தை ஹீரோயின் மேலே வீசிடுறான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து போடா போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட. அப்போ அவனுடைய தலையில இருந்து ரத்தமா வந்தது எல்லாமே ஞாபகம் வந்து போகுது. மனசு இல்லாம அந்த ஷேடோ மேன் கிட்ட வேனை
வேனுக்குனே சண்டை போடுறா. உடனே அவன் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு வெளியில போக உடனே ஹீரோயின் வேனுக்குனே அவளுடைய தலையை டேபிள்ல முட்டி ரத்தம் வர வச்சுட்டு இவன் என்னை தள்ளி விட்டுட்டான், அதனால போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இவனை விடாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட. அதை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒண்ணுமே புரியாம ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஷேடோ மேன் பயந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறான். உடனே ஹீரோயின் அவனை பிடிங்க பிடிங்க அப்படின்னு கத்திட்டே பிடிக்க போறான். அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். ஸோ ஹீரோயின் சொன்னதுனால மனசு கேட்காம வந்துருப்பான். கடைசியில ஹீரோ தான் அவனுடைய காலை வச்சு தட்டி விட ஷேடோ மேன் வந்து கீழே விழுந்துட. ஸோ ஹீரோடைய காலம் அப்போ ஸ்லிப் ஆகி ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹீரோவை மிதிச்சிட்டு போய் ஷேடோ மேனை எஸ்கேப் ஆக விடாம பிடிச்சு வச்சுட்டு ஹீரோ கிட்ட அரெஸ்ட் பண்ணுங்க சார், இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு உடனே ஹீரோ அரெஸ்ட் பண்ண மற்ற போலீஸும் வந்து ஷேடோ மேனை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு ஹீரோயினுடைய போனை வாங்கி கான்டாக்ட் லிஸ்ட்ல அவனுடைய நேமை சேவ் பண்றான். நான் இந்த டிடெக்டிவ் ஒர்க்கை விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதை கேட்ட ஹீரோயின் வேண்டாம், உன்னாலதான் இப்போ அந்த ஷேடோ மேனை காப்பாற்ற முடிஞ்சுது, அதனால நீ டிடெக்டிவ் ஜாப் எல்லாம் விட்டுறாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப போறான். உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சு நிப்பாட்டி இந்த ஷேடோ மேனை காப்பாத்திட்டோன்னு நினைக்காத, ஏன்னா இந்த ஷேடோ மேனை ஒரு சோல்ஜர் பிடிச்சு வச்சு மிரட்டினா, அதனால இந்த ஷேடோ மேனை வேற யாரையாவது கூட பிடிச்சு வச்சு மிரட்டலாம், அதனால அந்த சோல்ஜரை முதல்ல பிடிக்கணும், அப்பதான் யாரும் சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகி போன்ல எந்த சோல்ஜர் யாராவது மிஸ் ஆகியிருக்காங்களான்னு செக் பண்றான். ஆனா அப்படி எந்த ஒரு நியூஸுமே வரல. உடனே ஹீரோ என்னைக்கு நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் தெரியல, ஆனா சோல்ஜர் கையில வாட்ச்ல 7 மணி காட்டுச்சு, ஆனா கிளாக்ல 9ன்னு காட்டுச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த ஷாப்பிங் மால்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிளாக் மெஷின் வந்து ஒரு பெயிண்டிங். ஸோ சுத்தி முத்தி பாக்குறா, பார்த்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நான் அந்த போர்டை பார்த்தேன் அப்படின்னா இன்னைக்கு தான் அந்த கொலை வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அதை கேட்டு டைமை பார்த்துட்டு இன்னும் 7 மணி ஆக 5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அப்போ ஒரு லேடி வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் இந்த லேடி கூட அந்த கூட்டத்தில் சோல்ஜரை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் 2 பேரும் அந்த லேடி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. உடனே லேடியோடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த சோல்ஜர் போல. அதுவும் அவன் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கானா நீ என்னை பார்க்க வரலன்னா நான் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த லேடி ஹீரோயின் கிட்ட அதை காமிச்சு அழுகுறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் இவன் தான் அந்த சோல்ஜரா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ வந்து ஒரு சோல்ஜர் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்ற மாதிரி சொல்ல உடனே லேடியும் அவன் பாய் ஃப்ரெண்டை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மீட் பண்ண வர சொல்றாங்க. அதே மாதிரி அவனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் டைம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனும் வாட்சை பார்த்துட்டு டைம் சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து வாட்சை காமிச்சு இதுதானா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினும் பயந்துக்கிட்டு ஆமா அப்படின்னு தலையாட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றேன்னா அந்த சோல்ஜரை ஹேண்ட்கஃப் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அதனால ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்குது, ஒரு உயிரை காப்பாத்திட்டோமே அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஷேடோ மேன் போன் வந்து ரிங் ஆகுது. உடனே ஹீரோ தான் போன் அட்டென்ட் பண்ணி பேசுறான். கட் பண்ண அந்த சே நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய போன் எடுத்து பார்த்துட்டு ஹீரோ 17 மிஸ்டு கால் பண்ணியிருக்கிறத பார்த்து பயந்து போய் ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாக்குறா. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை காணோம். உடனே சோல்ஜர் ஷேடோ மேன் 2 பேரும் லாக்கர்ல தான் இருக்கிறாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ போட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின் சின்ன வயசுல இதே மாதிரி தான் ஒரு பிரேஸ்லெட்டை ஹீரோயின் அவனுடைய கிரஷுக்கு வந்து கட்டிவிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயின் அப்ப இது நம்ம சின்ன வயசு கிரஷா அப்படின்னு நினைச்சு பாக்குறா. ஏன்னா ஹீரோ தான் சின்ன வயசுல ஹீரோயின் கிட்ட நானும் பெரியவனாகி உன்னுடைய அப்பா மாதிரி டிடெக்டிவா மாறுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ வந்து டிடெக்டிவ் தானே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ லாக்கர்ல சோல்ஜரை ரிலீஸ் பண்ணி மிலிட்ரிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவன் வாட்ச் வந்து ரைட் சைட்ல கட்டியிருக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் அந்த சோல்ஜர் லெஃப்ட் சைட்ல தான் வாட்ச் கட்டியிருந்தான் அப்படின்னு ஞாபகம் வந்து போலீஸ் கிட்ட இவன் கிட்ட இருக்கிற கன்னை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே உடனே போலீஸும் இவன் கிட்ட எந்த ஒரு கன்னுமே இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறா. அப்போ டிவியில நியூஸ்ல ஹீரோவை ஷாப்பிங் மால்ல ஒரு சோல்ஜர் ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்கான் போல. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இவன் எப்படி அங்க போனா அப்படின்னு யோசிக்க அப்ப அந்த ஷேடோ மேன் ஹீரோயின் கிட்ட என்னுடைய அம்மா மனநலம் சரியில்லாதவங்க, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க, அவங்களே போய் கூட்டிட்டு வரதான் ஹீரோ போனாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேல் ஃப்ளோர் தான் ஷாப்பிங் மால் போல. அப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா டிவில நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் சோல்ஜர் 2 பேர்த்தையும் ஷூட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போதான் இவளுக்கு ஹீரோ பத்தி தெரிய வந்திருக்கும், அதுக்குள்ளே செத்து போயிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்துல ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து செக் பண்றாங்க, உயிர் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாக் கொடுத்து பாக்குறேன், ஏன்னா அவர் டாக்டர் தானே, ஆனாலும் பல்ஸ் இல்லாம நம்ம ஹீரோ வந்து இறந்துட்டான். அதை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஷாக் ஆகி கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட ஹீரோ இறந்துட்டான்னு நியூஸ் டிவில நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னாலதான் அவன் இறந்துட்டான், நான் மட்டும் அவனுடைய லைஃப்ல வராம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அவன் ரொம்பவே நல்லா இருந்திருப்பான் அப்படின்னு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணி சூசைட் பண்ண தூக்கு மாட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோ இறந்துட்டான்னு
செத்துட்டான்னு தெரிஞ்சு பயங்கரமாக அழுதுகிட்டே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோ செத்துட்டான்னு ஹீரோடைய பாடியை மார்ச்சரி போய் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தன் போய் ஹீரோடைய டெட் பாடியை பார்த்துட்டு ஹீரோ கண்ணை வெட்டி எடுக்க பார்க்குறான். அப்போ பார்த்து ஹீரோ டக்குன்னு கண்ணை திறந்துட்டான். உடனே அவன் பயந்து அங்கேருந்து ஓடிட. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது ஹீரோடைய அம்மா கிட்ட வந்து ஹீரோடைய பாடியை காணோன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஷாக்காகி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோவை உண்மைக்குமே காணோம். உடனே சிசிடிவி கேமரால பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ எந்திரிச்சு நல்லா நடந்து போறான். இந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா அவ தூக்கு மாட்டிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுடைய ஃபோன் ரிங் ஆகுது. அது போக டிவியில் ஹீரோ உயிரோட இருக்கான்னு நியூஸ் வந்துருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமா சூசைட் பண்ணாத தப்பி அப்படின்னு தப்பிக்க பார்க்குறா. ஆனால் அவளால் தப்பிக்க முடியாமல் போராடிட்டு இருக்க. அப்போ இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியில் நாயோட வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கா இல்லையா. உடனே இன்சூரன்ஸ்காரன் கிளம்ப போக அப்போ அவனுடைய நாய் வந்து குலைக்குது. உடனே அவன் ஏதோ தப்பாக இருக்குதோ அப்படின்னு பயந்து கதை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் வந்து இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க இல்லையா. அது பார்த்து மிரண்டு போய் எப்படியோ கடைசியில் அவளை காப்பாற்றிட்டான். உடனே ஹீரோயின் கோவமா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய வீட்டில் வந்து திருட வந்திருக்க அப்படின்னு கோவமா அவனுடைய சட்டையை பிடிச்சி கேட்க அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ஓனருடைய பையன். நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன். அப்போ நீ யாராவது சாக போகிறீங்களோ அவங்கள பற்றி சொன்னேன். அதனால தான் உன்னுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். நீ என்னுடைய நாயை பற்றி சொல்லு, அது எப்போ சாகும் அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் நான் சொல்கிறத நீ நம்புறியான்னு கேட்குறா. அவனும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்ல உடனே ஹீரோயின் உன்கிட்ட கார் இருக்குதா, என்னை டிடெக்டிவ் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னதும் உடனே இன்சூரன்ஸ் காரனும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோ ரோட்டு வரமா வழியோட போகிறத பார்த்த ஹீரோயின் காரை ஸ்டாப் பண்ணி இறங்கி போக போகிறா. உடனே இன்சூரன்ஸ் காரன் என்னுடைய நாய் எப்போ சாகுதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டதும் உடனே ஹீரோயின் உன்னுடைய நாய் ரொம்ப வருஷம் வாழும்பா, சரியா போயிட்டு வா அப்படின்னு போக உடனே ஹீரோ கிட்ட போய் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க ஆனால் நம்ம ஹீரோயினை தெரியாத மாதிரி எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் தள்ளி விட்டுட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் சின்ன வயசில் ஹீரோக்கு கொடுத்த கயிறை விழுந்து ஹீரோயின் கைக்கு வந்துடுது. உடனே ஹீரோ அப்படியே மயங்கி ரோட்ல விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. உடனே ஹீரோக்கு அடுத்தது ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியாக பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோடைய கையை பிடிச்சி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க. அந்த டைமில் ஹீரோ எந்திரிச்சு பார்த்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து நீ யாரு, எதுக்கு என் கையை பிடிச்சிருக்கேன்ற மாதிரி தட்டி விட என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டதுமே உடனே ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் கையை எடுத்து ஹார்ட் கிட்ட வச்சு எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னதும் அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னதும் அந்த டைமில் ஹீரோயின் பிரேஸ்லெட்டை ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு போகிறா. அப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கவலையாக வெளியில் வெயிட் பண்ணுறா. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதை கேட்டு ஹீரோ நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை, நீ வெளியில் போ அப்படின்னு கோவமா சொல்ல அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான் அப்படின்னு புரியாமல் யோசிச்சுக்கிட்டே வெளியில் வர அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வந்து ஹீரோவை பார்க்க ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு உன் ஃபேஸ் சின்ன வயசுல இருந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்னால் தான் கண்டுபிடிக்காம முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சின்ன வயசுல நடந்ததை யோசித்து பார்க்குறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல ஹீரோவை பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்திருப்பா. ஹீரோவும் சரின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பான். அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோக்கு கட்டி விடலான்னு போக அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு அடிக்க கை வாங்கிட்டு நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் பயந்து போய் நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டுப்பா அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ கோவமா வெளியில போ அப்படின்னு சொல்லிட என்ன இவன் எப்படி பேசுறானேன்னு பயந்து நம்ம ஹீரோயின் வெளியில போறா. ஹீரோ தலைவலி தாங்காம இங்க உள்ள வந்து வழியில துடிக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு கோவமா யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட போய் கேட்கலான்னு கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிறிஸ்டல் பால் எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போறான். அப்ப ஹீரோயின் வந்து பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்து நடக்கிறான். உடனே ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா என்ன நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்றதை நீ கண்டுபிடிச்சிட்ட தானே, ஆனால் ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆனால் எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் ஹீரோயினுக்கு பயந்து ஓடி போய் பஸ்ஸில் ஏறி டிரைவர்கிட்ட பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது உடனே டிரைவரும் டிக்கெட் எடுறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து பஸ்ஸில் ஏறி 2 டிக்கெட் எடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் பஸ்ஸில் போகிறாங்க. அப்போ ஹீரோடைய அம்மா ஹீரோவை காணோன்னு தேடுவாங்கன்னு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உங்கள் மகன் என் கூட தான் இருக்கான்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்தில் ஹீரோ ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிறான். அப்போ ஒரு பாட்டி வந்து ஹீரோ கிட்ட எந்திரிச்சு எனக்கு இந்த சீட்டை தாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கோவமா நீ இன்னும் பல வருஷம் உயிரோட தான் இருப்ப, அதனால நீ நில்லு, உனக்கு சீட்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட பாட்டி கோவமா அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கோவத்தில் அந்த லக்கேஜ் எடுத்து ஹீரோயின் ஃபேஸ்லேயே எரிஞ்சிட்டான். அதனால ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைமில் பஸ்ஸும் ஸ்டாப் ஆகி டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த பஸ்ல இருந்து இறங்கிட நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. ஆனால் பஸ் வந்து கிளம்பிடுது. அதனால ஹீரோயினால ஹீரோ கூட இறங்க முடியாம போயிடுது. உடனே ஹீரோ ஒரு கபோர்டுக்குள்ள போறான். பார்த்தா ஒரு பாத்ரூம்ல வந்து வெளியில
வரான். அதை அந்த பாத்ரூம்ல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு நீ எப்படி இந்த வழியா வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஒரு ஸ்கூலுக்கு போய் வெளியில் நின்று யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோ எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ உள்ள எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடாமல் இருக்க மானம் போகுதுன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கிறான். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஹீரோவை எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறான், எப்படி நிற்கிறான் பாருன்ற மாதிரி திட்டிட்டு போகிறாங்க. அந்த டைமில் ஒரு பஸ்ஸில் இந்த ட்ரெஸ் ஷாப் ஆடை பார்த்துட்டு அங்கே போய் ஒரு லாங் கோட்டை போட்டு பார்க்குறான். உடனே ஸ்டாஃப் வந்து 2 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ 250 கொடுத்துட்டு ஸ்க்ரீன் போட்டுடுறான். அதை வாங்கிட்டு ஸ்டாஃபும் ஷாக் ஆகி ஹீரோ ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வரட்டும், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ வந்து வெளியில் வரவே இல்லை. எங்கே போனாவன் அப்படின்னு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவை காணோம். அந்த பக்கம் ஹீரோ வந்து ஒரு லேடி பாத்ரூம்ல இருந்து வெளியில் வரான். ஸோ இவனுக்கு வந்து என்னன்னு தெரியல, டெலிபோர்ட் ஆகிற மாதிரியான சக்தி கிடைச்சிருக்கா, என்னது இது ஒன்றுமே புரியல. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பாத்ரூமில் இருக்கிற லேடிஸும் பயந்து கத்துறாங்க. உடனே லேடிஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிட்ட. உடனே ஹீரோ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட. அப்புறம் என்ன, அந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ உடனே என்ன சொல்கிறான்னா நான் வேற உலகத்தில் உள்ளவன் அப்படின்னு தான். அதை கேட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் ஹீரோ பார்த்துட்டு இவன் ஒரு டிடெக்டிவ் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது உடனே போலீஸ் ஹீரோடைய சீனியர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி ஹீரோவை பற்றி கேட்கும்போது உடனே சீனியர் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி ஹீரோ கிட்ட அங்கே என்னடா பண்ணுற, ஒழுங்கா நான் சொல்கிற அட்ரஸுக்கு வா அப்படின்னு கோவமா திட்டி ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ஹீரோ அடுத்தது இந்த சீனியர் ஆஃபீஸர் சொன்ன அட்ரஸுக்கு போகிறான். அங்கே ஒரு கொலை வந்து நடந்திருக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ வர்றதை பார்த்துட்டு ஆஃபீஸர் பயந்து டெட் பாடியை மறைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ எப்போதுமே டெட் பாடியை பார்த்துட்டு வாமிட் எடுத்துருவான் போல. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஹீரோ அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த மர்டர் எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஒருத்தன் ஹீரோ வாமிட் எடுத்துருவான்னு பயந்து பிளாஸ்டிக் அவரோட ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த டெட் பாடியை தொட்டு கூட பார்க்குறான். அதை பார்த்த சீனியர் ஆஃபீஸரும் என்ன இவன் புதுசாக நிறைய டெவலப் ஆகிருக்கானேன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து ஃபுட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோ நான் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன்னு அதை வாங்கி ருசிச்சு சாப்பிட்றான். அதை பார்த்து ஆஃபீஸர் ஷாக் ஆகி இது ஹீரோயின் தானா இல்லைனா என்ன அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போ கோட் லிவரை நம்ம சீனியர் ஆஃபீஸர் மேலேயா துப்பிடுறான். அந்த லிவர் டெட் பாடி கிட்ட போய் விழுந்துருது. உடனே ஹீரோ அதை எடுத்து அப்படியே சாப்பிட்றான். அதை பார்த்து எல்லா ஆஃபீஸர்ஸும் வாமிட் எடுக்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு ஏதோ ஆயிட்டுன்ற மாதிரி பயந்து ஹீரோ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன, அங்கே வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு ஹீரோவுக்கு டெம்பரரி மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இதுவும் நல்லது தான், அன்னைக்கு நைட்டு நடந்த சண்டையை அவன் மறந்துருந்துருப்பான் அப்படின்னு சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு ஹீரோ மேலே உள்ள கோபத்தில் அந்த பிரேஸ்லெட்டை தூக்கி எரிஞ்சிட்றா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இன்சூரன்ஸ் மேனுக்கு, அதாவது ஹீரோயின் கிட்ட வந்து ஒருத்தன் அவனுடைய நாய் எப்போ சாக போகும்னு கேட்டான் இல்லையா, அவன் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் பிரசிடென்ட் போஸ்டிங்கில் இருக்கிறான். அப்போ அவன் இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்பவே லாஸாக போயிட்டு இருக்குதுன்னு ரிப்போர்ட்டை பார்த்து என்னடா இது அப்படின்னு ஷாக்காக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கா இல்லையா. அப்போ ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி உன்னுடைய ஸ்டெப் ஃபாதர் உன்னுடைய அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிட்டாங்க, அதனால நீ சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணு அப்படின்னதும் ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம். அவன் ஸ்டெப் ஃபாதர் வீட்டுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் பணத்தை தேடிட்டு இருக்கிறான். அந்த டைமில் ஹீரோயினுடைய அப்பா வந்து டிடெக்டிவாக இருக்கும்போது யூஸ் பண்ண ஒரு வாலெட் கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அதில் ஹீரோடைய அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு எழுதியிருக்கிற ஒரு லெட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறாங்க. அதாவது சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பா மேலே ஷேடோ தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு அவள் அப்பா கிட்ட ஷேடோ தெரியுதுன்னு சொல்லியிருப்பான். உடனே அப்பா வந்து நான் எப்படி சாவேன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோயின் டச் பண்ணி பார்த்துட்டு கையில் ஸ்பைடர் டேட்டு போட்டிருக்கிறவன் தான் கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்ட அப்பா அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு சும்மா ஜாலியாக கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அப்பா இறந்துட்டாங்கன்ற மாதிரி செய்தி மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு கேட்டிருக்கோம். உடனே அப்பாவை போய் பார்க்குறான். அந்த டைமில் ஒருத்தன் கையில் இந்த ஸ்பைடர் டேட்டு வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் என்னுடைய அப்பாவை கொண்டவன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த ஸ்பைடர் டேட்டு மேன் பயந்து அந்த இடத்த விட்டே போயிட. அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் அவளுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் அவளுடைய அப்பா இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கிற நீ ஏன் தடுக்கல அப்படின்னு அந்த லெட்டரை காமிச்சு கேட்க உடனே அம்மா கோவமா அப்படியெல்லாம் சாவை தடுக்க முடியாது, இந்த பேப்பர் வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சாலும் உன்னுடைய அப்பா என்ன திரும்பியா உயிரோட வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. உடனே ஹீரோயின் கோவமா அவளுடைய அம்மாவை திட்டிட்டு கோவமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லெட்டரை கொடுத்து யாருன்னு கேட்குறான். போலீஸ் சொல்கிறாங்க போலீஸை தவிர யார்கிட்டையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறான். ஆனால் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோடைய அட்ரஸை கேட்குறா. ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ப்ரைவசிக்காக. இருந்தாலுமே கால் பண்ணி பார்க்குறா, ஆனால் ரீச் ஆக மாட்டேங்குது. உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து சின்ன வயசில் இவகிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்துருப்பான், அது ஞாபகம் வருது. அதை போய் வீட்டில் வந்து எடுக்கிறான். அப்போ அவளுடைய வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு நம்ம ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா ஸ்டெப் ஃபாதர் தான் ஹீரோயின் ஒழிச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயின் என்னுடைய வீட்டு அட்வான்ஸ் பணத்தை நீங்கள் வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது நான் வீட்டுக்கு லோன் கட்டிட்டேமா
அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி இந்த பணத்தை தாங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து தரமாட்டேன்னு எடுத்துட்டு போக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. நீங்கள் பணத்தை தரலனா நீ எப்போ சாக போறேன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டினதும் நீ மிரட்டினா நான் பயந்துருவேன் நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போக பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. இருந்தாலும் ஸ்டெப் ஃபாதர் தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்ன பண்ணன்னு வேற தெரியாம அழுறாங்க. அப்போ ஹீரோடைய பிரேஸ்லெட்டை பார்த்து ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போக போகிறான். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட அவன் போகக்கூடிய அட்ரஸை கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அதே அட்ரஸ்க்கு ஹீரோயின் வந்து லெட்டர் போட்டுட்டு இருந்திருக்கிறா. ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு போட்டுருந்துருக்க மாட்டான். அதனால நம்ம ஹீரோ வந்து இறந்துட்டான்ற மாதிரி நினச்சிட்டா போல. ஸோ அதை யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே நமக்கு தப்பாக நடக்குதுன்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட. இந்த பக்கம் ஹீரோடைய வீட்டுக்கு யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வீட்டை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். இவன் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோடைய கண்ணை எடுக்க பார்த்தவன். ஸோ அவனுடைய ரூம் ஃபுல்லாக ஹீரோடைய ஃபோட்டோவாக இருக்குது. ஏன் இவன் நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்திருக்கிறான், யார் இவன் அப்படின்றது பின்னாடி தான் தெரியும். அதாவது போக போக அடுத்தது தெரியும். அதே டைம்ல இந்த பக்கம் ஹீரோடைய வீட்டுக்கு யாரோ உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா ரத்தத்தோட ஹீரோ தான் வரான். ஆனா இதுல யாரு ஒரிஜினல் ஹீரோன்றது தெரியல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ ஹீரோ ஷாப்பிங் மால்ல சோல்ஜர் ஹீரோ பிடிச்சு வச்சுட்டு இருந்திருப்பான். அப்போ போலீஸ் சோல்ஜரை ஷூட் பண்ண சொல்றாங்க. ஆனா ஒரு போலீஸ் ஹீரோவை வேணுக்குனே ஷூட் பண்ணிட்டான். அதனால தான் அந்த இடத்துல ஹீரோ விழுந்து இறந்திருப்பான். அப்போ அந்த இடத்துல 3 பேரும் ஹீரோ இறக்குறத பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த 3 பேரும் யாருன்றத ஃபேஸ காமிக்கல. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ ஃபேஸ்ல உள்ள 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த பார்ட் 1 முடியுது. ஸோ இதுல இருந்து செகண்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க நம்ம ஹீரோ ரத்தத்தோட வந்து அவனுடைய ஃபேஸ் இருக்கிறவங்க கிட்ட நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். உடனே ஹீரோ ஃபேஸ் இருக்கிறவன் அவனுடைய உண்மையான ஃபேஸை காமிச்சு நம்ம ஹீரோ ஆவிக்கிட்ட நீ ஷாப்பிங் மால்ல ஷூட் பண்ண உடனே இறந்துட்ட, உன்னுடைய உடம்புல தான் நான் இப்போ இருக்கிறேன், நீ ஒரு ஆவி, நான் வேற உலகத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய வேலையே மனுஷங்க சோலை கலெக்ட் பண்றது தான். எங்களை மனிதர்கள் வந்து கிரிம் ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வந்து கிரிம் ரீப்பர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிம் ரீப்பர்ஸ்ல 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஸ்டார்டிங்லேயே பிறக்கும் போதுல இருந்து அவங்க கிரிம் ரீப்பரா இருப்பாங்க. அவங்கள அப்பர் கிளாஸ் ரீப்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மனுஷங்க பூமியில வாழும்போது வாழாம முட்டாள்தனமா சூசைட் பண்ணி இறந்தவங்களுடைய சோல்ஸ் எங்களுக்கு கீழே ரீப்பர்ஸா ஒர்க் பண்ற லோவர் கிளாஸ் ரீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க வந்து அப்பர் கிளாஸ் ரீப்பர் சொல்ற மனுஷங்களுடைய சோல்ஸை லோவர் கிளாஸ் ரீப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அதுதான் பனிஷ்மெண்ட். நானும் ஒரு ஹியூமன் சோலை வந்து கலெக்ட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படி பிளாக் அண்ட் டைட்டில் போட்டு எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா ஒரு எக்ஸிபிஷனை காட்டுறாங்க. இங்க தான் லோவர் அப்பர் கிளாஸ் ரீப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இங்க உள்ள மக்களுக்கு இந்த பிளேஸ் வந்து தெரியாது. இங்க வர்ற லோவர் கிளாஸ் ரீப்பர்ஸ் ஹியூமன் சோலை கலெக்ட் பண்ண சொன்னா அவங்க அந்த வேலையை பார்க்காம அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவங்களுடைய உடம்புக்குள்ள இருந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அதே உடம்புக்குள்ள இருந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் இன்னைக்கும் பிளாக் வந்து ஒரு லோவர் கிளாஸ் ரீப்பர் கூட சேர்ந்து ஒரு ஹியூமன் சோலை வந்து கலெக்ட் பண்ண வந்திருக்கிறான். அவங்க கூட 2 அப்பர் கிளாஸ் ரீப்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு தொப்பி போட்டவன், ஒரு யங் மேன் ரீப்பர். ஸோ 3 பேரும் அந்த லோவர் கிளாஸ் ரீப்பரை பார்க்குறாங்க. இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் பிரிட்ஜுக்கு மேல இருந்து சூசைட் பண்ணி இறந்தான் இல்லையா, அவனுடைய சோல் தான் இவன். இவன் இப்போ லோவர் கிளாஸ் ரீப்பரா இருக்கிறான். அவனை பிளாக் ஒரு மிஷின் கிட்ட கூட்டிட்டு போறான். அப்ப அந்த மிஷின்ல இருந்து ஒரு கிறிஸ்டல் பால் 444 மாதிரி போட்டு வருது. அதை எடுத்து லோவர் கிளாஸ் ரீப்பர் கிட்ட காமிச்சு இந்த கிறிஸ்டல் பாலை எடுக்க போ, நீ யாரோடைய சோலை பிடிக்க போறியோ அவங்க கிட்ட போன உடனே இந்த கிறிஸ்டல் பால்ல அவங்களுடைய ஃபேஸ் தெரியும். நீ உடனே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்க எப்போ சாக போறாங்கன்னு நீ பார்த்துட்டே இருந்து அவங்க இறந்த உடனே அவங்களுடைய சோலை நம்ம உலகத்துக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த லோவர் ரீப்பரும் இல்ல என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றான். உடனே பிளாக் வந்து கோவமா நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கிறிஸ்டல் பாலை கொடுத்து அனுப்புறான். உடனே லோவர் ரீப்பர் என்னால தனியாலாம் போக முடியாது அப்படின்னதும் நீ மட்டும் கரெக்டா சோலை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், நீ எப்போதுமே அப்பர் கிளாஸ் ரீப்பரா மாறவே முடியாதுன்ற மாதிரி திட்டி அனுப்ப உடனே அவனும் ரொம்பவே கவலையா சோலை தேடி கிளம்புறான். அதை பார்த்துட்டு இந்த தொப்பி ரீப்பர் பிளாக் கிட்ட வந்து இவனால தனியா பண்ண முடியாது அப்படின்னும் போது எனக்கு தெரியும் இவன் கூட போக எனக்கு விருப்பமே கிடையாது, அவன் தனியா போய் சோலை வந்து பிடிக்க மாட்டான், அதனால எனக்கு வேற லோவர் ரீப்பர் டெத் ஸ்குவாட் வந்து தருவாங்க, ஏன்னா இவனை வச்சுட்டுலாம் மேய்க்க முடியாது அப்படின்னதும் அப்ப யங் ரீப்பர் இன்னொரு அதே மாதிரி 444 மாதிரி போட்டிருக்கிற கிறிஸ்டல் பாலை எடுத்துட்டு வந்து பிளாக் கிட்ட காமிக்கிறான். உடனே ஹீரோ வாங்கி பார்த்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா 444 சோலை தேடி அவனும் போறான். அப்படியே கட் பண்ணா அடுத்தது பிளாக் ஒரு கபோர்ட் குள்ள இருந்து வெளியில வரான். இப்ப தெரிஞ்சிருக்கும் போன எபிசோட்ல நம்ம ஹீரோ கபோர்ட் குள்ள இருந்து இப்படிதான் வெளியில வந்திருந்திருப்பான் போல. அதுக்கு காரணம் ஹீரோ உடம்புக்குள்ள பிளாக் இருந்திருக்கிறான் இல்லையா, அதனால அவனுடைய பவரை வச்சு இப்படி டெலிபோர்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ பிளாக் வந்து இருக்கிற இடம் வந்து லேடிஸ் குளிக்கிற பாத்ரூம் போல, அவங்க ட்ரெஸ் திங்ஸ் வைக்கிற கபோர்ட். அப்ப அந்த இடத்துக்கு யங் ரீப்பர் வரான். அதுவும் இந்த லோவர் ரீப்பர் கிட்ட பிளாக் வந்து ஒரு கிறிஸ்டல் பால் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அந்த லோவர் ரீப்பர் இந்த கிறிஸ்டல் பாலை மிஸ் பண்ணிட்டான், நான் இதை கீழே கடந்து எடுத்தேன் அப்படின்னதும் அந்த கேட்ட பிளாக் வந்து சாக்காகி எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு காட்டு அப்படின்னதும் இவனும் பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் மூலமா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறான். உடனே பிளாக் என்ன சொல்றானா இந்த லோவர் ரீப்பர் அவனுடைய உடம்புக்குள்ளேயே போயிட்டான் போல, அவனை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும், அதுக்குன்னு இந்த பிளேஸ்ல யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் செக்
பண்ணிட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்ல அடுத்ததே பார்த்தீங்கன்னா பிளாக்கும் யங்கும் அந்த இடத்த சுற்றி தேடுறாங்க. ஆனால் இந்த லோவர் ரீப்பரை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த டைமில் நம்ம ஹீரோ பிளாக்கை கிராஸ் பண்ணி போகிறான். அதாவது அந்த பிளேஸில் தான் நம்ம ஹீரோ வந்து கன் ஷாட் நடந்த இடம், ஷாப்பிங் மால் அது. ஆனால் ஹீரோடைய கண்ணுக்கு பிளாக் தெரிய மாட்டான். இங்கே இந்த பிளாக் வந்து அந்த லோவர் ரீப்பரை காணுன்ற மாதிரி ரொம்பவே டென்ஷனாக இருக்கான் இல்லையா. அப்போ தொப்பி ரீப்பரும் யங் ரீப்பரும் அந்த இடத்துக்கு வந்து லோவர் ரீப்பர் கிடைக்கல, இதை பற்றி நம்ம உலகத்தில் உள்ள டெத் ஸ்குவாட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னதும் உடனே தொப்பி ரீப்பர் இதை மட்டும் டெத் ஸ்குவாட் கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, அவங்க பிளாக் கிட்ட உன்னுடைய பார்ட்னரை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியான்ற மாதிரி பயங்கரமாக பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னதும் அதை கேட்ட பிளாக் வந்து ஷாக் ஆகி லோவர் ரீப்பரை தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோவை சோல்ஜர் பிடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல தான் போலீஸ் வந்து நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. இதை பிளாக் அப்பர் ரீப்பர்னு 3 பேரும் சேர்ந்து பார்த்து தொப்பி ரீப்பர் என்ன சொல்லியிருந்திருப்பானா, இதுல யார் சொல்ல எடுக்கன்ற மாதிரி பார்த்து சொல்லுன்ற மாதிரி யங் ரீப்பர் கிட்ட கேட்க உடனே யங் ரீப்பர் கிறிஸ்டல் பாலை பார்க்கறான். அதுல ஹீரோட ஃபேஸ் தான் தெரியுது. இங்க ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுமே கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஷாக் கொடுத்து உயிர் பிழைக்க ட்ரை பண்ண வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே 3 அப்பர் ரீப்பரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இறந்துட்டான்னு தெரிஞ்சு கேர்ள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா. அதை பார்த்துட்டு பிளாக் என்ன சொல்றான்னா, எனக்கு அந்த லோவர் ரீப்பரை கண்டுபிடிக்க ஒரு ஹியூமன் பாடி தேவைப்படுது, அதனால நான் இந்த பாடிக்குள்ள போக போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு அப்பர் ரீப்பர் 2 பேரும் தடுக்கிறாங்க. ஆனா பிளாக் கேட்காம ஹீரோடைய பாடிக்குள்ள போயிருந்திருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோக்கு உயிர் வந்து மார்ச்சரியில இருந்து எந்திரிச்சிருக்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ பிளாக் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க, அதை கேட்ட ஹீரோடைய ஆவி அப்போ நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்ட. அதை பார்த்துட்டு பிளாக் வந்து இந்த மனுஷங்க ஏன் தான் இப்படி அழுதுட்டே இருக்காங்களோ அப்படின்னு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. உடனே அப்பர் கிளாஸ் ரீப்பர் ஹீரோடைய சோல் இழுத்துட்டு போறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் ஹீரோ இறந்துட்டான், ஆனால் அவனுடைய பாடியை தான் பிளாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது. அதனால தான் ஹீரோடைய ஆட்டிடியூட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோடைய வீட்டுக்கு ஹீரோ தேடி டாக்ஸில டென்ஷனா போறா. இந்த பக்கம் பிளாக் இருக்கான் இல்லையா, அதான் நம்ம ஹீரோடைய பாடியில இருக்கான் இல்லையா, அவன் இந்த லோவர் ரீப்பர் வந்து ஒரு இடத்துல சூசைட் பண்ணி இறந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அவன் எப்படி இறந்தான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா லோவர் ரீப்பர் சூசைட் பண்ணும்போது பிளாக் அங்கே தான் இருந்திருப்பான். அவன் சூசைட் பண்ண உடனே அவனை பிளாக் தான் வந்து அவனுடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அதை யோசித்து பார்த்துட்டு இருக்க அப்போ அந்த இடத்துக்கு இந்த அப்பர் கிளாஸ் ரீப்பர்ஸ் வந்து உன்னுடைய லோவர் ரீப்பரை நீ மிஸ் பண்ணிட்டியன்ற மாதிரி திட்டி அடிக்கிறாங்க. ஆனா எந்த அடியுமே பிளாக் மேல பட மாட்டேங்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிக்க இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து கார்ல வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்றாங்க. அவளுக்கு தான் ஷேடோஸ்லாம் கண்ணுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல 2 ஷேடோ இருக்கிறத பார்த்து பயந்து ஷாக் ஆகி கார்ல இருந்து இறங்கி ஹீரோ பார்த்து ஓடி வர. ஸோ இந்த ரீப்பர்ஸ் தான் ஹீரோயினுக்கு ஷேடோவா தெரியுது இல்லையா. ஆனா ஹீரோடைய மேல ஏன் ஷேடோ தெரியலனா, பிளாக் வந்து ஹீரோடைய பாடியில இருக்கான் இல்லையா. அது மட்டும் இல்லாம ஹீரோ பிளாக் கலர் கோட் போட்டிருக்கான். இந்த பக்கம் ஹீரோ மேல ஒரு சைக்கிள் மோத வருது. அதனால ஹீரோ கொஞ்சம் பயந்து தள்ளி போக அப்போ தெரியாம கீழே விழுந்துட்டான். அப்படி விழுந்ததுனால ஹீரோ கிட்ட இருக்கிற கிறிஸ்டல் வந்து உருண்டு போகுது. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவை ஷேடோ கிட்ட இருந்து காப்பாத்த ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த கிறிஸ்டல் பால்ல ஹீரோயினோட ஃபேஸ் தான் தெரியுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல் பால் எடுத்து பார்த்துட்டு ஹீரோயினை பார்க்கறான். அப்போ ஹீரோ மேல ஒரு கார் வந்து மோத வருது. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் எப்படியோ ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. அப்போ ஹீரோயினை ஹீரோ பார்த்துட்டு இவளுடைய உயிர் எடுக்கவா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஷாக்கிங்கா பார்க்கறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து மயங்கிட்டாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதாவது ஹீரோடைய வீட்டுக்கு. உடனே ரீப்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுடைய சோலை தான் நீ கலெக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ அந்த கிறிஸ்டல் பாலை ஒரு டாய்க்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு ஹீரோயினுடைய பேக்ல அவனுடைய ஐடியா அட்ரஸை பார்த்துட்டு ஹீரோயினை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்போ ஹீரோ டெலிபோர்ட் மூலமா போலான்னு கபோர்ட்குள்ள போறான். உடனே ரீப்பர்ஸ் வந்து நீ ஹியூமனை வந்து கூட்டிட்டு டெலிபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கோவமா ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவனுடைய வீட்டுல படுக்க வச்சுட்டு நீ இன்னும் கொஞ்ச நாள் பூமியில இரு, என்னுடைய லோவர் ரீப்பர் பார்ட்னரை நான் கண்டுபிடிச்சிட்டு உன்னுடைய சோலை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நம்ம வீட்டுல ஹீரோயின் ஃபேவரட் ஆக்டர் போட்டோவையும் பார்த்துட்டு நம்ம பிளாக் வந்து கிளம்ப. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல சீனியர் ஆபீசரா காமிக்கிறாங்க. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல லேடியை கொண்டுட்டு ஒரு மென்டல் தப்பிச்சு போயிட்டான்ற மாதிரி 1 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆபீஸ் கேப்டன் வந்து எல்லார்கிட்டையும் கோவமா நீங்க எல்லாருமே அந்த மென்டல் பேஷண்ட்டை கண்டுபிடிக்கலனா அவ்வளவுதான், பிரஷர் மேல பிரஷர் வந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி திட்டிட்டு போக அதை கேட்ட சீனியர் ஆபீசரும் இவன் ஒருத்தன் சீக்கிரமா கண்டுபிடின்னு டார்ச்சர் பண்றான். இதுல என்னன்னா என்னுடைய டீம்ல ஒருத்தன் எப்பவும் டெட் பாடியை பார்த்துட்டு வாமிட் எடுக்கிறான், இன்னொருத்தன் எப்பவும் பாத்ரூம் போயிட்டே இருக்கிறான், இதுங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்க, எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது அப்படின்னு ரொம்ப கோவமா திட்டிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து செக் பண்ண அப்போ அந்த கேமரால நம்ம ஹீரோ 1 மாசத்துக்கு முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்றது தெரியுது. அதை பார்த்துட்டு இவன் எதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் போனா அப்படின்னு யோசிக்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை காமிச்சா மெல்ல கண்ணை திறந்து பார்த்துட்டு இது கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு அவளுடைய பேக்ல உள்ள ஹீரோடைய அட்ரஸை பார்த்துட்டு இல்ல இது கனவு கிடையாது, அப்ப நம்ம ஹீரோ மேல பார்த்தது பிளாக் ஷேடோ தான், இப்போ பிளாக் ஷேடோ இருக்குதான்னு போய் பார்க்கலான்ற மாதிரி பார்க்கறான். அதுவும் ஹீரோடைய வீட்டுக்கு போய் பார்த்துட்டு யோசிக்கிறான் சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையுமே. ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது ஹீரோ வந்து வீடு மாறினதுனால நியூ அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அந்த அட்ரஸ்ல வந்து ஹீரோயின் காலிங் பெல் அடிக்க அப்ப ஹீரோடைய அம்மா வந்து கதை திறக்கிறாங்க. உடனே ஹீரோயின் பயந்து போய் ஒளிஞ்சிக்க அப்போ ஹீரோ வந்து பார்த்துட்டு யாரும் இல்லைன்ற மாதிரி உள்ள போயிட அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து இவன் இந்த அட்ரஸ்ல தான் இருக்கிறான், ஆனா நான் அனுப்புன எந்த ஒரு லெட்டர்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கிறான்,
இருக்கிறான் அப்படின்னு கோவமா அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து நீ யாரு எதுக்கு அழுற அப்படின்னு கேட்டு இருந்திருப்பான். உடனே ஹீரோயின் வந்து கோவமா உனக்கு அது எதுக்கு அப்படின்னு திட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசித்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டுல இருக்கானான்னு எட்டி பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ எந்த ஒரு ரீப்பர்ஸும் டெலிபோர்ட் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா டோர்லயும் ஒரு டேப் போட்டு அடைச்சு வச்சிருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து போன் எடுக்க மாட்டான். அதை பார்த்துட்டு கோவமா இவன் எங்க போனானா அப்படின்ற மாதிரி கிளம்பிட இங்க நம்ம ஹீரோ காமிச்சா ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ ரீப்பர்ஸ் வந்து வந்துடுறாங்க. அதாவது ஒரு டோரை வந்து அடைக்க மறந்துட்டான் போல. அந்த டோர் வழியா தான் உள்ள வந்து நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா நீ எங்களை அவாய்ட் பண்ற, உனக்கு எப்படி நாங்க ஹெல்ப் பண்றது அப்படின்னு கோவப்பட அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லன்னு தெரியாம அமைதியா இருக்க. உடனே ரீப்பர்ஸ் வந்து நீ எப்படியாவது அந்த லோவர் கிளாஸ் ரீப்பர்ஸை கண்டுபிடி, இந்த விஷயம் உன்னோட எனிமிஸ்க்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல, உன்னை பத்தி டெத் ஸ்குவாட் கிட்ட சொல்லிடுவாங்க, நீ இப்போ ஹியூமன் பாடியில வேற இருக்கிற, இந்த பாடி ஓனர் வந்து ஒரு டிடெக்டிவா வேற இருந்திருக்கிறான், அதனால நீ டிடெக்டிவா எப்படி நடந்துப்பேன்னு பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே ஹீரோ அதே மாதிரி டிவியில் டிடெக்டிவ் எப்படி நடந்துப்பாங்கன்ற மாதிரி பார்த்து கத்துட்டு இருக்கிறான். அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் ஃபேமஸ் ஆக்டர் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டான் இல்லையா, அவனை நிறைய ரவுடிங்க அவனுடைய ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்து அங்க உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய பாக்ஸ் வெளியில தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸை ரவுடிங்க வந்து கீழே போட்டுறாங்க. ஸோ அப்படி போட்டதுனால பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுது. அந்த பாக்ஸ்குள்ள தான் ரெஸ்டாரண்ட் ஓனருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து செத்து கிடக்குறா. அதை பார்த்து அவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. இந்த லேடியை தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இவன் ஒரு ஃப்ரீசருக்குள்ள இருந்து தான் சாவான்ற மாதிரி பார்த்து இருப்பாங்க போல. அதே மாதிரி இந்த லேடி இறந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் தூங்காம இருந்து என்ன பண்றான்னா டிடெக்டிவ்ஸ் எப்படிலாம் இருப்பாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகலான்ற மாதிரி ட்ரெஸ்ஸை பார்க்குறான். ஆனால் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் டிடெக்டிவ் போடுற மாதிரி இல்லை. உடனே அப்போ யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்க்குறான். பார்த்தா ஒருத்தன் ஹீரோடைய ட்ரெஸ் அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ல ஒரு கோட்டை மட்டும் வாங்கிட்டு கோவமா கதை வந்து லாக் பண்ணிட்டான். இந்த பக்கம் சீனியர் ஆஃபீஸரை காமிச்சா லேடி எப்படி இறந்தாங்கன்னு டெட் பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரவுடி கிட்ட டிடெக்டிவ் ஆஃபீஸர் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது ரவுடி பாஸ் என்ன சொல்றானா, இந்த லேடியோடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறான், அதுக்கு நான் வட்டிக்கு வந்து பணம் கொடுத்துருந்தேன், அதை இவங்க தராம இருந்தாங்க, அதை கேட்டு தான் நான் இன்னைக்கு வந்து எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு போலான்னு வந்தேன், கூடவே இந்த லேடி பாய் ஃப்ரெண்டை இழுத்துட்டு வந்தோம், அப்பதான் இந்த லேடி இறந்துட்டாங்கன்றதே நான் பார்த்தேன், ஆனா இந்த லேடியை இவனுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான், அதனால தான் அவன் கொண்டு இருப்பான், ஸோ அவனை நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சீனியர் ஆஃபீஸர் பாய் ஃப்ரெண்ட் எங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இன்னொரு ஆஃபீஸர் அவனை காணோம் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்டைலாக அந்த இடத்துக்கு வரான். அதை பார்த்துட்டு டிடெக்டிவ் ஆஃபீஸர் சீனியர் கிட்ட சொல்ல அதை கேட்ட சீனியர் ஹீரோவை பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ ரொம்பவே கேஷுவலாக வந்து அந்த லேடியோடைய டெட் பாடியை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆஃபீஸரும் ஹீரோ கிட்ட நீ எப்படிங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது ஆனால் ஹீரோ எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் டெட் பாடியை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ சீனியர் ஆஃபீஸர் கோவமா நான் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நீ ஆன்சர் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு கோவமா அடிக்க போக உடனே ஹீரோ அவருடைய கையவே பிடிச்சிட்டான். அதை பார்த்து அவரும் ஷாக்காக அப்போ கேப்டன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க கூட இன்னொரு டிடெக்டிவ் டீம் வந்து சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இந்த கேஸை வந்து இனிமேல் நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இந்த சீனியர் ஆஃபீஸருடைய டீம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து டெரஸ்ல ஒரு லேடியை பிடிச்சு வச்சு கத்தி வச்சு மிரட்டி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் சண்டை போட்டேன் ஆனால் நான் கொலை பண்ணல அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்றான். ஸோ அதை கேட்ட டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இவன் சொல்றதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்த்து கன்னை வச்சு டக்குன்னு ஷூட் பண்ணிட்டான். உடனே அவன் கீழே விழுந்துட அதை பார்த்த கேப்டன் ஷாக் ஆகி ஹீரோ கிட்ட இருந்து கன்னை வந்து பிடிங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் போய் ரெஸ்டாரண்ட் ஓனரை இழுத்துட்டு வர அப்போ சீனியர் ஆஃபீஸர் அவனுடைய கத்தி எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது கத்தி கிடையாது, பேப்பர்ல சுற்றி வச்சிருக்கிற ஒரு வாழைப்பழம். அதை பார்த்துட்டு சீனியர் செஃப் வந்து இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்க ஸோ சீனியர் ஆஃபீஸரும் யோசிக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து கன்னை வச்சு கிரிமினலை ஷூட் பண்ணாம விட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ கரெக்டாக ரெஸ்டாரண்ட் ஓனரை ஷூட் பண்ணான் இல்லையா, அதனால அவங்களும் குழம்பி போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ டெட் பாடியை காமிச்சு இந்த லேடியை இவன் கொலை பண்ணல, ஏன்னா இவனுடைய கையில நடுவிரல் இருக்குது, ஆனா இந்த லேடியை ஒருத்தன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கிறான், அப்ப அவனுடைய கையில நடுவிரல் இல்ல பாருங்க அப்படின்னு காட்ட அதை பார்த்து எல்லாருமே கரெக்டு தான் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ கேப்டனை பார்த்து அவனுடைய கண்ணை தாங்கன்ற மாதிரி கெஞ்சிரான். ஆனா கேப்டன் வந்து தரமாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஆனா சீனியர் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ பார்த்து நீ ஒரு மாசம் முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டல் போனியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து எனக்கு எந்த ஒரு ஞாபகமுமே இல்லையே அப்படின்னதும் ஆனா இந்த சீனியர் ஆஃபீஸர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு டக்குனு கோவம் வந்து சீனியர் ஆஃபீஸர் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவமா திட்டி விட்டுறான். அதை பார்த்த கேப்டன் ஹீரோ அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஹீரோவை பத்தி கேட்குறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோக்கு டெம்பரரி மெமரி லாஸ்ன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு வந்துட்டு அவனுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட காஃபி குடிச்சிட்டே சொல்றான். அதை கேட்ட எல்லாருமே இனிமேல் நாங்க ரொம்பவே பொறுமையா ஹீரோ கிட்ட நடந்துக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேப்டனை பார்த்து ஏய் குட்டக்கால் உள்ள தாத்தா எனக்கு அந்த காஃபியை தான்ற மாதிரி வாங்கி குடிச்சிட்டு இந்த காஃபி நல்லா இருக்குது, அதான் இந்த ஹியூமன்ஸ் வந்து இதை விரும்பி குடிக்கிறாங்களோ அப்படின்னு
அப்படின்னதும் ஆனால் ஹீரோ சொன்னதை அந்த டீம்மேட்ஸ் வந்து கவனிக்காம இருக்கிறாங்க. அதனால மறுபடியும் நம்ம ஹீரோ கேப்டனை பார்த்து அடே குட்ட கால் தாத்தா காஃபி சூப்பர் தானே அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கேப்டனுக்கு கேட்டு ஹீரோவை கோவமா அடிக்க போக ஆனா அதுக்குள்ள டீம் மெம்பர்ஸ் வந்து கேப்டனை தடுத்துடுறாங்க. ஆனா யாருமே இது ஹீரோ கிடையாது, ஹீரோ உடம்புக்குள்ள ரீப்பர் இருக்கான்ற மாதிரி தெரியாது இல்லையா. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ ரொம்பவே கவலையா அவளுடைய அப்பாவுக்கு வந்த லெட்டரை பார்த்துட்டு இதை யார் எழுதி அப்பாவுக்கு அனுப்பியிருப்பாங்கன்ற மாதிரி கவலையா யோசிச்சுட்டு இருக்கிறா. அப்போ டிவில ரெஸ்டாரண்ட் ஓனருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்த நியூஸை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லேடியை பார்த்த ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை யோசிச்சுட்டு அந்த லேடி தான் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே கவலையா டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி போறா. அப்போ அவ லேஸை தேடி பார்க்க அப்பதான் ஹீரோயின் அந்த லேஸை பார்க்கறான். பார்த்தா அதை வச்சு தான் சூசைட் பண்றதுக்கு தூக்கு கயிறை வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் யோசிக்கிறான் அந்த இன்சூரன்ஸ் காரன் வந்து காப்பாத்திருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வந்து அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி போறா. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சா ஃப்ரீசர் லேடி டெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோடைய டீம் வந்து இந்த கொலை வந்து ஒரு ரிவெஞ்சுக்கான டெத் அப்படின்னும் போது அதை கேட்ட ஹீரோ வந்து இல்ல அப்படி இருக்காதுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட கேப்டனும் அப்ப எப்படி செத்தா நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா நான் சொல்றேன் ஆனா நீங்க என்னுடைய கன்னை திரும்ப எனக்கு தரணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னதும் சரி ஓகே நீ சொல்லுப்பா நான் தந்துடுறேன்ற மாதிரி அவங்க கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல நடந்த கொலையை ஒரு மென்டல் தான் பண்ணா. ஏன்னா அந்த லேடியை எங்க குத்துனா சீக்கிரமா இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சு குத்தினா. ஆனா அந்த ஃப்ரீசர் லேடியை டார்ச்சர் பண்ணிட்டு உயிரோட அந்த ஃப்ரீசருக்குள்ள போட்டுட்டு போயிருக்கிறான். அந்த குளிர் தாங்க முடியாதான் அந்த லேடி வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னதும் ஆனா ஹீரோ சொல்றதை யாருமே ஃபர்ஸ்ட் நம்பல. அப்போ ஒரு டாக்டர் ஃப்ரீசர் லேடியை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லேடி ஃப்ரீசருக்குள்ள இருந்து தான் இறந்துட்டாங்க அப்படின்னு போன்ல சொல்ல அதை கேட்ட எல்லாருமே ஹீரோக்கு எப்படி இதை பத்தி தெரியும்னு கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த லேடியை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த லேடியை அந்த ஃப்ரீசருக்குள்ள 4 வாரம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆனா எல்லாருமே அது எப்படிப்பா நீ பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சாக்காயி கேட்கறாங்க. அப்போ லேடி எப்படி இறந்தாங்கன்ற மாதிரி ஒருத்தர் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கான். அவங்க கிட்ட லேடி எப்படி இறந்தாங்கன்ற மாதிரி கேட்கும்போது உடனே அவன் என்ன சொல்றானா அதுவா அவங்க வந்து ஃப்ரீசருக்குள்ள 4 வாரத்துக்கு மேல இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டு எல்லாருமே சாக்காகிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் கரெக்டா சொல்லிட்டேன்ல ஸோ என்னுடைய கண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டதுமே உடனே கேப்டனும் சரிப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கண்ணை வாங்கிட்டு ஒவ்வொருத்தர் முன்னாடியும் கண்ணை காமிச்சு மிரட்டுறான். எல்லாருமே என்ன சூட் பண்ணிடாத அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரீசர் லேடியில இறந்துட்டாங்கன்னு நியூஸை பார்த்து என் மேலதான் தப்பு, என்னால தான் நீ இறந்துட்டேன்ற மாதிரி அழுதுட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கழுத்திலேயே கத்தி வச்சு உன்னுடைய ஃப்ரெண்டை நான் கொல்லல, ஆனா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து நான் தப்பிச்சு வரும்போது அந்த டாக்டரை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஷாக் ஆகுறா. ஸோ இவனை தான் அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. இவன் ஒரு மென்டல் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கொலை பண்ணியிருந்திருப்பான். இது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியும். உடனே மென்டல் வந்து நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்க அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஷாக் ஆகி கொஞ்சம் ஃபீல் பண்ண அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயின் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போறா. அங்க அந்த கம்பெனி பேர் வந்து சுன்சு கம்பெனி 1997 இருந்து தான் ராயல் இன்சூரன்ஸ் கம்பெனியா சேஞ்ச் ஆயிருக்கும் போல. அதை பார்த்துட்டு இன்சூரன்ஸ்காரங்கிட்ட போய் நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் கேட்க அதுவும் இவளுடைய அப்பாவுக்கு லெட்டர் அனுப்பினவனுடைய பேரை சொல்லி அவனை பத்தி கேட்க உடனே கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி பார்த்துட்டு இன்சூரன்ஸ்காரன் சொல்றானா அவன் ரிட்டையர்ட் ஆயிட்டான், மேபி அப்ராட்ல போய் செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் அவளுடைய அப்பாவை பத்தி கேட்கறாங்க. உடனே இன்சூரன்ஸ்காரன் செக் பண்ணி பார்த்துட்டு 1997 உள்ள டீட்டெயில்ஸ் வந்து இங்க கம்ப்யூட்டர்ல இல்ல, ஆனா பேப்பர் ரெக்கார்ட்ல இருக்கும், அதை செக் பண்ணிட்டு நான் சொல்றேனே அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப கட் பண்ணா அதே ராயல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சீனியர் ஆஃபீஸரும் ஹீரோ 2 பேரும் ஃப்ரீசர் லேடி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில தானே ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அவளை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ சீனியர் ஆஃபீஸர் பிஏ கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் காரன் கிட்ட போய் கேட்கும்போது உடனே இன்சூரன்ஸ் காரனும் அந்த லேடி வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டு சாக்காகி எனக்கு அந்த லேடியை பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட உடனே சீனியர் ஆஃபீஸரும் கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ ரூம்ல கண்ணை வச்சு விளையாண்டிட்டு இருக்கிறான். அதை இந்த இன்சூரன்ஸ் காரனுடைய நாய் பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை பார்த்து பயந்துட உடனே அந்த நாயும் நம்ம ஹீரோ கடிக்க வருது. அதாவது ஹீரோ ரீப்பர்ன்றதுனால அவனுடைய கழுத்துல எல்லோ கலர்ல ஒரு சிம்பிள் தெரியுது போல. இப்படி இருக்கச்சுல பிஏ வந்து கரெக்டா நாயை பிடிச்சிட்டான். உடனே நம்ம ஹீரோ கையை வச்சு சிம்பிளை மறைச்சிட உடனே பிஏ இன்சூரன்ஸ் காரங்கிட்ட போய் ஹீரோவை நாய் வந்து லைட்டா கடிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு ஹீரோவா அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு இன்சூரன்ஸ் காரன் வந்து கூட்டிட்டு வந்து என்னுடைய நாய் உங்களை கடிச்சதுக்கு ரொம்பவே சாரி, இது வரைக்கும் என்னுடைய நாய் யாரையுமே கடிச்சது கிடையாது, ஆனா ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணிச்சுன்னு தெரியல, நீங்க என்னுடைய நாயை அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு உன்னுடைய நாய் என்ன ஏனோண்டா அப்படின்னு கேட்க உடனே இன்சூரன்ஸ் காரனும் என்னுடைய நாய் இறந்த சடலத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ சாக்காகி ஐயோ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணுமே நினைக்கிறேன், ஏன்னா இவனுமே ஒரு டெட் பாடி தானே, அவனுடைய உடம்புக்குள்ள பிளாக் இருக்கான் அவ்வளவுதான். உடனே ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வெளியில போறான். அப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் பின்னாடி ஒரு ஸ்டூடெண்டோட சோல் போகுது. உடனே நம்ம ஹீரோ வழிவிட உடனே அந்த சோல் வந்து உன்னால என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டுட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோ மேல இடிக்கிற மாதிரி போக அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு சோலுக்கு நம்ம ரீப்பர்னு தெரியக்கூடாதுன்ற மாதிரி போன் பேசுற மாதிரி பேசிக்கிட்டே சோலை இடிச்சிட்டு போயிடுறான். உடனே சோலும் இவன் ஹியூமன்
தான் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் அவனுடைய ரூம்குள்ள போறான். அங்க அவனுடைய அண்ணன் கோவமா இன்சூரன்ஸ்காரனை அடின்னு அடிச்சு இங்க நம்மளுடைய கம்பெனி ஸ்டாஃபை யாரோ ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்காங்க, அதனால நிறைய இன்சூரன்ஸ் கிளைண்ட் வந்து பயந்து இன்சூரன்ஸ் வேண்டான்ற மாதிரி போயிட்டாங்க, அதனால நிறைய லாஸ் அப்படின்னதும் அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரனும் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொல்ல, அதை கேட்ட அண்ணனும் நீ எதுவும் பண்ண வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறான். அப்போ அந்த ஃப்ரீசர் லேடி போட்டோ பார்த்துட்டு இன்சூரன்ஸ்காரன் இந்த லேடி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம், அப்போ ஹீரோயின் இந்த லேடியை பார்த்து பயந்தா, அப்போ இவ சாக போறோன்னு ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது போல அப்படின்னு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஃப்ரீசர் லேடியை பத்தி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஆமா இவ இப்படிதான் சாக போறான்றது எனக்கு தெரியும் அப்படின்னதுமே அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் ரொம்ப சந்தோஷமா நீ என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணு, நான் உன்னுடைய அப்பா டீட்டெயில்ஸ் எடுத்து தரேன், அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு மந்த்லி சேலரியா 1 லட்சத்துக்கு மேலே தரேன், நீ எனக்காக என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கம்பெனியில் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் தரேன், நீ போய் அவங்க எப்போ எப்படி சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லு, நான் அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே அவங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட் எல்லாம் குறைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோவமா என்னை பற்றி நீ என்ன நினச்ச, ஒழுங்காக வெளியில் போயில்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டு வெளியில் வந்து தள்ளிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் அந்த லோவர் ரீப்பர் வந்து அவனுடைய சிஸ்டரை தேடி தான் ஸ்கூலுக்கு போயிருப்பானோ அப்படின்னு அவனை தேடி கிளம்புறான். ஸோ அவனை தேடிட்டு இருக்காங்க இல்லையா, இங்கே இந்த ஆஃபீஸர் ஃப்ரீசர் லேடி பேசினா கால் ஹிஸ்ட்ரி நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த கொலைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குதான்ற மாதிரி செக் பண்ண சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ லோவர் ரீப்பரை தேட போகிறான். உடனே கேப்டன் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ போகணுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அந்த ஃபோன் நம்பருக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி நீ தான் ஃப்ரீசர் லேடியை கொன்னியா அப்படின்னு கேட்க உடனே எல்லாருமே கோவமாக நம்ம ஹீரோவை திட்டி ஃபோன் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து ஆஃபீஸர் ஹீரோவை பார்த்து நீ யாருக்கும் ஃபோன் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட, ஆனால் ஹீரோ வந்து அவனுடைய மொபைல்ல இருந்து ஃபோன் பண்ணுறான். அப்போ பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் வருது. அதை பார்த்து ஹீரோ இது யாருன்ற மாதிரி கேட்கும்போது உடனே ஆஃபீஸரும் இது உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னதும் இதை கேட்ட சீனியர் ஆஃபீஸர் ஷாக் ஆகி ஃபோன் ஹிஸ்ட்ரி நம்பர் ஹீரோ மொபைல் ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி அடுத்தது உடனே ஃப்ரீசர் லேடியை பற்றி கேட்குறாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா இந்த லேடி என்ன இன்சூரன்ஸ் போட சொன்னாங்க, அதனால தான் நான் அவங்க கிட்ட பேசினேன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதுமே சீனியர் ஆஃபீஸரும் அதுக்கு 5 நிமிஷமாவா நீங்க பேசுறீங்க டவுட்டா இருக்கே அப்படின்னு கேட்டதுமே நான் இன்சூரன்ஸ் போட்டதுனால தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் அவ்வளோ நேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சீனியர் ஆஃபீஸர் இந்த லேடி இறந்துட்டாங்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னதும் அதை கேட்டு இவ வந்து அப்படியா அப்படின்னு தெரியாத மாதிரி போய் சொல்லிட்டா. அதை கேட்ட சீனியர் ஆஃபீஸரும் சரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு கிளம்ப போறான். உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோ பார்த்து என்னுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் லீக் ஆகிருக்குமோ அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ கோவமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கட் பண்ணா இன்சூரன்ஸ்காரன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயின் கேட்டிருந்திருப்பாங்க இல்லையா டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஹீரோயினை பார்த்து எனக்கு நீ கேட்ட டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு, உன்னுடைய அப்பா ஸ்பைடர் டேட்டூ கையில போட்டிருப்பாங்க தானே அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கோவமா எந்த போலீஸ் டேட்டூ குத்துவாங்கடா அப்படின்னு திட்டிட்டு போறா. அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் தப்பான டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப ஹீரோயின் அவளுடைய அப்பாவை கொண்டவனுடைய கையில தான் ஸ்பைடர் டேட்டூ இருந்தது ஞாபகம் வந்து இன்சூரன்ஸ்காரன் கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கூட அப்படின்னு கேட்கும்போது நான் தரேன், ஆனா நீ எனக்கு என்னுடைய டீலுக்கு ஓகே சொல்லி கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு நான் தரேன் அப்படின்னு சொன்னதுமே இவளுக்கு வேற வழி தெரியல. அதனால இன்சூரன்ஸ்காரன் சொன்ன ஆஃபருக்கு ஓகே சொல்லி கடைசியில் சைன் போட்டுடுறாங்க. அப்போ இன்சூரன்ஸ்காரன் விஐபி லிஸ்ட் கொடுத்து இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க யாரு சாக போறாங்கன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கொடுக்க அதை வாங்கின நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நீ சேலரி எல்லாம் தர வேணாம், ஆனா நீ நான் கேட்ட டீடைல்ஸ் மட்டும் தந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. லோவர் ரீப்பருடைய சிஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்கன்னு அங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டான்னு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவன் உயிரோட போறதை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இவன் எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் மார்க் கம்மியா வாங்கிட்டான் சூசைட் பண்ணி இறந்துட்டான், ஆனா ஹாஸ்பிட்டல் போன உடனே உயிர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ கேட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் கண்டிப்பா அது அவனா இருக்காதுன்றது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இன்சூரன்ஸ்காரன் தந்த நேம் லிஸ்ட்ல உள்ள விஐபி மேல உள்ள ஏதாவது ஷேடோ தெரியுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து இந்த டீச்சர் மேல ஷேடோ தெரியுதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து லோவர் ரீப்பர் சிஸ்டரை தேடிட்டு இருக்கான் இல்லையா, அப்போ ஹீரோயின் ஒரு ஸ்டூடெண்ட் மேல ஷேடோ பாடி உள்ள இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி இது எப்படி ஷேடோ பாடி வந்து உள்ள இருக்குது அப்படின்னு யோசிக்க அதை ஹீரோ கேட்டுட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் உனக்கு தெரியாதா என்ன, தெரியாத மாதிரி நடிக்கிறியா, எனக்கு ஷேடோவை பார்க்கக்கூடிய இது இருக்குதுன்னு தெரியும்ல அப்படின்னதுமே அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு பல விஷயம் ஞாபகம் வருது. உடனே ஹீரோ கோவத்துல யாரு மேல ஷேடோ தெரியுது அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. உடனே ஹீரோ அந்த ஸ்டூடெண்ட்டை தனியா கூட்டிட்டு வந்து கண்ணை காமிச்சு மிரட்டி உள்ள இருக்கிற ரீப்பரை வெளியில வான்னு சொல்ல உடனே ரீப்பர் பயந்து வெளியில வந்துருது. பார்த்தா அது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்த ஸ்டூடெண்டோடைய சோல். உடனே ஹீரோ நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது உடனே ரீப்பர் வந்து நான் இந்த ஸ்டூடெண்ட் சோலை கலெக்ட் பண்ண தான் வந்தேன், ஆனா நானும் இப்படிதான் மார்க் கம்மியாகி சூசைட் பண்ணேன், அதனால எனக்கு இந்த உடம்புக்குள்ள போய் நல்லா படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் நான் இல்ல இந்த உடம்புக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ கோவமா உன்னை பத்தி நான் டெத் ஸ்குவாட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்டூடெண்ட் நீ 444 தானே, உன்னுடைய பார்ட்னர் ரீப்பரை நீ மிஸ் பண்ணிட்ட அதானே, அதை தானே நீ தேடிட்டு இருக்கிற, நீ என்ன பத்தி சொன்ன
சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, நான் உன்னை பத்தி சொல்லிடுவேன், அதனால நீ என்னை விட்டுரு, நானும் உன்னை விட்டுறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் இவனுக்கு வேற வழியும் கிடையாது, அதனால சரின்னு சொல்லிட்டான். உடனே ஸ்டூடெண்ட் ரீப்பர் ஸ்டூடெண்ட் உடம்புக்குள்ள மறுபடியும் போயிடுது. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ இந்த உடம்புக்குள்ள இருந்து செத்தா எல்லாத்தையுமே மறந்துடுவ, என்னையும் பார்த்ததை மறந்துடுவ, இந்த விஷயம் உனக்கு தெரியாது, ஏன்னா நீ நியூ ரீப்பர், அதனால நீ இப்போ சாகு அப்படின்னு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். உடனே அவனும் விழுந்து கடைசியில இறந்து போயிட்டான். அப்படியே கட் பண்ண அடுத்தது தொப்பி ரீப்பரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல சீரியல் பார்த்து அழுதுட்டு இருக்க. அப்போ யங் ரீப்பர் வந்து ஸ்டூடெண்ட் ரீப்பரை டெத் ஸ்குவாட் பிடிச்சிட்டாங்க அப்படின்னதும், ஆனா அதை கேட்காம தொப்பி ரீப்பர் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு அழுதுட்டு இருக்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான். உடனே ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்ற மாதிரி ரீப்பர் சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ நான் என்னுடைய லோவர் கிளாஸ் ரீப்பரை கண்டுபிடிக்க எனக்கு ஒருத்தி கிடைச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க ஹீரோயினுடைய வீட்டுக்கு போறான். அங்க வந்து ஹீரோ ஹீரோயினை பக்கத்துல இழுத்து வச்சுட்டு, என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குது இல்ல, நீ என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்றது தானே, அப்ப நீ இனிமேல் என் கூட தானே எப்பவும் இருப்ப அப்படின்னு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஷாக்காகி ஹீரோவை பார்த்து இவன் என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ ஹீரோ ஹீரோயின் மூலமா அவனுடைய லோவர் கிளாஸ் ரீப்பரை கண்டுபிடிக்க பிளான் பண்ணிட்டான். ஸோ கண்டுபிடிச்சானா, எப்படி கண்டுபிடிக்க போறான் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூஸாக தொடர்ந்து வீடியோ போட்டு இந்த சீரீஸை சீக்கிரமாக முடிச்சிடலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.